வடசென்னை இந்த தொகுதியில் இந்த முறை திமுக சார்பாக ஆற்காடு வீராசாமியின் மகன் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் தான் நிற்கிறாரு. திமுக ஒரு 11 முறை வடசென்னை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அதிமுக சார்பாக ராயபுரம் மனோ அவர்கள் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் காங்கிரஸ் சார்பாக மாவட்ட தலைவராக வடசென்னை தொகுதியில் பணியாற்றியவர். 2019 அந்த காலகட்டங்களில் காங்கிரஸ்ல இருந்து விலகி அதுக்கப்புறம் அதிமுகவில் இணைஞ்சவர். அடுத்ததாக பாஜக சார்பாக ஆர்சி பால் கனகராஜ் அவர் தான் நிற்கிறாரு. இவர் கிட்டத்தட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு 35 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிரஸ் மீட்ல கூட இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வடசென்னை பகுதியில் வாழும் மக்களுடைய கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும், அவர்களுக்கு என்னென்ன தேவை, எந்த அளவு கல்வி தேவை, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறது சொன்னாரு. இந்த முறை இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.